இன்னைக்கு சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ரிலீஸாக இருக்கிற படம் தான் புஷ்பா 2. புஷ்பா 1 ஏற்கனவே மக்கள் மனசில் வரவேற்பு ஏற்படுத்தணுன்னால சரி புஷ்பா 2வையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. புஷ்பாவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜப்பான்காரங்கெல்லாம் சேர்ந்து புஷ்பாவை ஒரு இதில் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 45 நாள் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருந்து வாழ்ந்துக்கிட்டு வராரு. கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்துட்டு ஜப்பான்காரங்களோடு சேர்ந்து ஜப்பான் மொழி பேசிக்கிருக்காரு. அப்போ புஷ்பா சொல்கிறாரு, ஏன்டா நான் 45 நாள் சும்மாவாக இருந்தேன்டா, நான் ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டேன்டான்ட்டு ஜப்பான் மொழியில் பேசிக்கிருக்காரு புஷ்பா. இன்ட்ரடக்ஷனே பயங்கரமாக காட்டினது தான் ஏப்பா. இன்ட்ரடக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ட்ரடக்ஷன் வந்து டப்பு டப்புன்னு இங்கிட்டு பறக்கிறாங்க அங்கிட்டு பறக்கிறாங்க. புஷ்பாவை சுடவே முடியல. கடைசி ஒரு அரை மணி நேரம் சண்டை விடுறாங்க. சண்டை விட்டுட்டு ஒரு மொட்டை தலையை பறக்கிறப்ப புஷ்பா அங்கேருந்து இப்படி இருந்து ஆகாயத்தில் இப்படி பறக்கிறாரு. உடக்குன்னு சுட்டு போடுறேன். புஷ்பா கடலுக்குள்ளே விழுந்துறாரு. கடலுக்குள்ளே விழுங்குறப்ப நினச்சி பார்க்குறாரு அவர் சின்ன வயசில் நடந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதுதான் இந்த படம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். புஷ்பா வந்து ஃபயர் இல்லைடா, அவர் ஒயில்டு ஃபயர்ரா அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கு போன படத்தை விட இந்த படத்தில் பாட்டெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. 3 மணி நேரத்துக்கு ஒரு 5 பாட்டு வச்சுருக்காங்க. படம் பாட்டு எல்லாம் ஓகே தாங்க. கங்கோ அளவுக்கு போடலங்க தேவி ஸ்ரீ பிரசாத். ஐட்டம் டான்ஸு வச்சுருந்தாங்க. சப்பு நரைஞ்சிருவேன் ஒரு ஐட்டம் டான்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே ஊ சொல்றியா மாமா மாதிரி இருந்தாலும் ஊ சொல்றியா மாமா அளவுக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்கள நம்ம பார்த்து ரசிக்கலாம். ராஷ்மிகாவுக்கு அப்படி என்னடா ரோல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ராஷ்மிகா வராங்க, சமையல் செய்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க, பீலிங் ஆகுதுன்றாங்க. சரி பீலிங் ஆகுது, சரி ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் வைப்போம்னு செகண்ட் ஹாப்பில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அந்த டைலாக்லாம் பார்க்குறப்ப ஏழுமலை படத்தில் சிம்ரனு எப்படி இங்கிலீஷ் பேசி அவங்க அண்ணன் தம்பிகிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி ராஷ்மிகா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஃபஸ்ட்டு பார்ட் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓடுது. சரி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் அப்படின்றப்ப அங்கங்கே ஒரு சில மாஸ் சீன்லாம் வைக்கிறாங்க. அது ஓரளவு பொறுமையாக உட்காந்து பார்த்தாதான் அந்த மாஸ் சீனை நம்மளால் விரும்ப முடியுது. ஒரு பெரிய டீலர் ஒருத்தர் இருப்பேன், அவன் என்ன சொல்லுவான்னா புஷ்பாவை பார்த்துட்டு ஏன்டா நீ ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருப்பேன் அந்த வில்லன். அவன் பார்த்துட்டு ஏன்டா இவன் போய் நம்ம கூட டீலிங் பேச வந்திருக்கானா அப்படின்ட்டு சொல்லுவேன். அவன் கூட இருக்கிற அல்லுசில் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே ஒரு 10 நிமிஷம் புஷ்பாவுக்கு டைம் கொடுங்கண்ணே, அவர் பேசுவார்ண்ணே அவங்ககிட்ட அப்படின்னு சேர்றான்ட்டு அந்த வில்லனை அவன் கூட ஒரு பிள்ளையை தள்ளிட்டு வந்துருப்பேன். 2 பேரும் உட்காந்து டீலிங் பேசுவாங்க. சரக்கு 2000 டன் சரக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப வில்லன் வந்து எல்லாருக்கும் ஃபோன் அடித்து கேட்பேன், ஏண்டா உனக்குலாம் ஒரு ஆளாடா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நான் பாடுறப்ப எல்லாருக்கும் ஒரு ஃபோன் அடிக்கிறேன்டான்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் அடிப்பேன். பாய் இந்த மாதிரி எனக்கு ஒரு சரக்கு வேணும் பாய் அப்படின்னு. சரி பாய் ரெடி பண்ணிடுறேன்ட்டு அவன் வந்து சொல்ல ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அதுவே வந்து சரக்குக்கு நேராக புஷ்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஐயோ என்னடா அவன் பயங்கரமான ஆளாக இருப்பேன் போலே அப்படின்னு நினச்சி சரி இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம்னு சொல்லி வெளியே ஃபோன் அடிக்கிறேன். அவனை புஷ்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இப்படி புஷ்பாவை வந்து மெருகேற்றி விடுறாங்க. புஷ்பா நான் புஷ்பாடா அப்படின்னு சொல்லி முதுகில் ஒரு தட்டிட்டு நீ இப்போ இந்த ஹெலிகாப்டரில் இடம் வர்ற 5000 கோடிக்கு டீலிங் பேசிட்டு 4900 கோடி உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு ஒரு 100 கோடியை ஹெலிகாப்டர் வாங்கிட்டு புஷ்பா பறந்து போயிடுறாரு. ஏண்டா நல்ல ஒரு மாசினாடா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிற முடியுது. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பகத் ஃபாசிலோட ஆக்டிங்கு மிரட்டி இருப்பார். எப்படா பகத் ஃபாசில் வருவார்? ஏன்னா ஆசிகா மந்தானாவும் புஷ்பாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னடா பொண்டாட்டி பச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறானே அப்படின்ட்டு நம்ம யோசிப்பான். ஆனால் பொண்டாட்டி ராஷ்மிகா சொல்லுவா, ஏங்க நீங்கள் முதலமைச்சரோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வெறியேற்றி விட்டுருவா. புஷ்பராஜ் நான் போகிறேன்ட்டு படைபலத்தோடு போகிறாரு. பார்த்தா முதலமைச்சர் ஏண்டா கஞ்சா கடத்துகிற பைய கள்ள கடத்தல விடுற பைய நீ ஏன் கூட போட்டோ எடுக்கிறியான்ட்டு போட்டோலாம் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வெறுப்பாகி வெக்ஸாகி உட்காந்துட்டேன். புஷ்பாவுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறதுக்கு ஒரு அரசியல்வாதி கூட இருப்பேன். ஜூலை மாதம் 24ஆம் தேதி சிஎம் ஆகிடு, நான் உன்னை சிஎம் ஆக்குறேன், அதுக்கு எவ்வளோடா செலவாகும் அப்படின்ட்டா 100 கோடிங்கிறாவே.
1000 கோடி கூட நான் தர்றேன், நீ சிஎம் ஆயிருன்னு சொல்லி சிஎம் ஆக்கி விட்றாங்க. பொண்டாட்டி பச்சை கேட்ட ஆடி கடைசி என்ன நடந்துச்சு? பொண்டாட்டி பச்சை கேட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட கான்செப்ட் போல். இன்டர்வல் விட்றாங்க. இன்டர்வலப்போ அல்லு அர்ஜுனை, புஷ்பா நீ போய் நம்ம போலீஸ்கார்கிட்ட சாரி கேட்டினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னோடனே புஷ்பா போய் சாரி கேட்க போகிறாப்புல. சாரி கேட்டாரா இல்லையா, சாரி கேட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்டர்வலாக விட்றாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. ஆஹா, செகண்ட் ஹாஃப் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் அப்படி நம்ம யோசிச்சுக்கிறப்ப ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஒரு சீனாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, டேரக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், ஐயா நீங்கள் படம் எடுத்தது போதும், கொஞ்ச நேரம் சிறுத்தை சிவா எடுக்கட்டும்னு விட்டுருப்பாங்க போல். சிறுத்தை சிவா செகண்ட் ஹாஃப் பூரா எடுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். சின்னையான்னு சித்தப்பா முறைக்கு ஒரு பிள்ளையை காட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு அல்லு அர்ஜுன் பாதுகாப்பு கொடுக்குறாரா அப்படின்னு 2ஆம் பாகத்தை கதையவே திருப்பி போடுறாங்க. ஏன்டா புஷ்பா படத்துக்கு சேசிங் சீனு அது இதுன்னு வச்சிங்க, நல்லா தானடா கொண்டு போனீங்க, திடீர்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா படம் மாதிரி ஆக்கி விட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஃபேமிலியை காட்டுறேன், அதை காட்டுறேன், ஃபேமிலி ரெஸ்பான்ஸு அப்படி இப்படின்னு நம்மளை கொலையாக கொண்ட மாதிரி இருந்துச்சோ அப்படின்ற அளவு தோண விட்டுட்டாங்க. எல்லாமே பார்த்த சீனாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபைட்டு சீனு ஆவுன்னு அப்படி கத்துறாங்க வைக்கிறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸுக்கு ஒரு சீன் வைப்பாங்க. நீ இவனை மகளை விடணுன்னா நீ லேடிஸ் வேஷம் போட்டு என்கிட்ட அடி வாங்கணுன்றாங்க. தலைவன் லேடிஸ் வேஷம் போட்டு துவைச்சு எடுக்கிறாரு. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தானே, ஒன்றுமே கிடையாது. புஷ்பா 2ங்கிறது புஷ்பா 2வோட ரூல் தான், வேறு யாரோட ரூலும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி, எப்படி 3 வைப்பாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பார்ட் 3 வைப்பாங்கன்னு. சரி, ஃபேமிலியுமே எல்லாம் ஒன்றா கூடிட்டாங்க அப்படிங்கிறப்ப பாம்பை வச்சு வெடிச்சு போடுறாங்க. யார் வெடிக்கிறா அப்படிங்கிறத பார்ட் 3 த ரேம்பேஜ்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 மணி நேரமும் 20 நிமிஷம் ஓடுற இந்த படத்தை மக்கள் எப்படி உட்காந்து பார்ப்பாங்க? வேலை வெட்டிக்கு போயிட்டு வரவே பர்மிஷன் போட்டு படங்கிடம் பார்க்குறேன்னு வைங்க. ஃபஸ்ட் சரி திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து மதுரை வந்துடலாம் போலேடா, அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு 3.5 மணி நேரம் ஓடுது. இன்டர்வல்னு ஒரு 4 மணி நேரம் இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புஷ்பா விரும்பியல் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனால் புஷ்பா 1 அளவுக்கு புஷ்பா 2 இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லையாடா? ஏன்டா இது அந்த ஐயா பண்ணுற மாதிரி இருக்காடா, ரெட் சட்டை போட்ட ஐயா மாதிரி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை, ஃபோனு ஆடிக்கிட்டே இருக்குது, ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு